ஹல்லேலூயா. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேதத்தில் வாசிக்கும் போது செப்பனியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிற கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ என்ன செய்ய மாட்ட? தீங்கை காணாதிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் மூன்று காரியத்தை சொன்னேன். ஒன்று, அவரை சேவிக்கக்கூடியவர்களாயிருங்கள். இரண்டாவது, அவர் வாசம் பண்ண இடம் கொடுங்கள். மூன்றாவது, பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையை தெரிந்து கொண்டு வாழுங்கள் என்று சொன்னேன். இந்த மூன்று காரியத்தையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால், நான் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ரொம்ப ஆழமா நான் பேச விரும்புகிறேன். கர்த்தரை சேவிக்கக்கூடியவர்களாய். யாரை சேவிக்கக்கூடியவர்களாய்? கர்த்தரை சேவிக்கக்கூடியவர்களாய் ஓ குடும்பம் இருக்குமே ஆனால், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் ஓ குடும்பம் இருக்குமே ஆனால், கர்த்தருடைய அரையணையின் முன்பாக உங்களுடைய குடும்பம் இருக்குமே ஆனால், வேதம் சொல்லுகிறது இனி நீ தீங்கை காண்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை சேவிக்கிறவனுக்கு வேதத்துல என்ன உண்டாயிருக்கிறது அப்படின்னா, கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசுவா சொல்லுகிறான், நானும் என் குடும்பமும் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பது உங்களுடைய பார்வைக்கு ஆகாது என்று கண்டானால், ஆகாததாய் கண்டா நீங்க பின்ன யாரை நீங்க சேவிப்பீங்க? தேங்க்யூ லார்ட். நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, அவரிடத்தில் நாங்க நன்மையை பெற்று நாங்க இவ்வளவு அற்புதத்தை அவர் எங்களுக்கு செய்திருக்கிறாரு, அவரை விட்டு நாங்க எங்கேயா போவோம்? அவர் தானே இதெல்லாம் செய்தாரு. Glory to God. 17வது வசனம், நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலையும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் நம்மை என்ன செய்தாரு? காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அல்லேலூயா. நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். அவங்க எல்லாம் வாக்கு கொடுக்கிறாங்க. ஆனால் யோசுவா சொல்றான், நீங்க சேவித்தாலும் சேவிக்காம போனாலும் என் குடும்பம் யாரை சேவிக்கும் அப்படின்னா கர்த்தரை சேவிக்கும். இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது, இந்த யோசுவா வாலிபனாய் இருக்கும் பொழுது என்ன செய்தான் தெரியுமா? இவன் மோசையோடு கூட இருக்கிறான்ல. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். மோசையோடு கூட இவன் இருக்கிறான். மோசையோடு கூட கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் அவரோடு கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவாவை சொல்லுகிறார், யோசுவா என்ன செய்தான்? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படி இருந்ததுனாலதான் மோசேயினுடைய காலத்திற்கு பிற்பாடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய அந்த தலைமைத்துவத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா யோசுவாவுக்கு கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள்.
12 கோத்திரத்திலையும் 12 தலைவர் இருந்தான். அவர்கள் கையில கொடுக்கல. மோசையோடு கூட மோசையுடைய ஊழியத்தில், ஆசாரிப்பு கூடாரத்தில், பலிபீடத்தில் காத்து கொண்டிருந்த யோசுவாவை கர்த்தர் ஒரு தலைவனாய் தெரிந்து கொள்ளுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என கண்பானவர்களே, அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய பலிபீடத்தில் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் யாராய் இருக்கும்போது வாலிபன். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யாம இருந்தான்ப்பா? பிரியாம இருந்தான். கர்த்தருடைய சபையை விட்டு அவன் பிரியாம இருந்ததுனாலதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு கூட இருந்து கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. நல்ல கவனிங்க. யோசுவா கர்த்தரை சேவிக்கிறதுனாலதான் அவன் யாரா இருந்தான் அப்படின்னா, அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவனாயிருந்தான், ஜனங்களை வழி நடத்தக்கூடியவனாயிருந்தான். அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் அவன் கையில கொடுக்கிறான். இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை யாரால் பெறுவீர்கள்? கர்த்தராலே பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தருடைய பிள்ளைன்னு உரிமை பாராட்டுகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால. அப்ப தேவனை நீங்க சேவிக்கிறதுனால மட்டும்தான் உங்களால அந்த சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராலே அந்த பலனை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். 24வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யுங்க. எதை செய்தாலும் யாருக்கு செய்யுங்க? கர்த்தருக்கு செய்யுங்கப்பா. கர்த்தரை சேவிக்கிறதுனால மட்டும்தான், நான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றேன், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து சொல்லுகிறான், நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்று. தேங்க்யூ லார்ட். 2 நினைவுகள். கர்த்தர் தேவனா அவரை சார்ந்து அவருடைய வழிகளில் நடந்துரு. உலகம் வேணும்னா உலகத்துக்கு போயிரு, கர்த்தரை தேடாத. உலகத்தில் இருந்த சவுல் தேவன் சந்தித்த பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது, அவனுக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்தான் அப்படின்னா, இயேசுவை பின்தொடர்ந்தான். அன்னைக்கு ஜனங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் கர்த்தரும் வேணும், இன்னொரு பக்கம் பாகாலும் வேணும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். தேவைக்காக நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது நாம் கடவுளை தேடுகிறோம், கடவுளை சேவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் உலகம், உலகத்தில் உள்ள காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தீர்க்கன் சொல்லுகிறான், எவ்வளவு நாளையா அந்த வாழ்க்கையில நீ இருப்ப? எத்தனை நாட்கள் இதே நிலைமையில நீ இருப்ப? ப்ரூவ் பண்றான், நான் ஆராதிக்கிற தேவன், தேங்க்யூ லார்ட், அவர் உண்மை உள்ளவர். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? திருஷ்டாந்தப்படுத்துகிறான். ஜனங்களுக்குள்ள பயம் வருகிறது. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள்,
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். கர்த்தர் சத்துருக்கள் எல்லாம் விலக்கிட்டாரா, நம்ம மேல வர வேண்டிய எல்லா ஆக்கினைகளையும் அகற்றிட்டார் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாரு. அதை நான் நம்புறேன், சந்தோஷம். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கே ஆராதனை செய். கர்த்தரை சேவிக்க கூடியவர்களாயிரு. அப்படி இருந்தா அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாரா? பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார்? பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 41வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவங்க எப்படி இருந்தாங்களாம்? கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும். வாசிவா 17வது அதிகாரம் 41வது வசனம். அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். ஹலோ, ஒரு பக்கம் கர்த்தருக்கு பயப்படுறா பயம், இன்னொரு பக்கம் விக்கிரகங்களையும் சேவித்தார்கள். நமக்கு எது நமக்கு முன்பாக விக்கிரகமா இருக்குது அப்படின்னா, கர்த்தரை விட நீங்க எதற்கு மகிமை அதிகமா கொடுக்கிறீங்களோ, எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கிறீங்களோ, அது அத்தனையும் விக்கிரகம். தேங்க்யூ லார்ட். 37வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீராக. யாருக்கு பயந்து நடக்கணும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. அவர் உங்கள் எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் உங்களை தப்பிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். சொன்னாரா? சொன்னாராமா? வாக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை நான் விலைக்கு இருக்கிறப்பா, உன் நடுவில் நான் இருக்கிறேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்ப வைப்பார். ஆனா அவங்க செவி கொடுக்காம முந்தின முறைமையின்படி நடந்தாங்களாம். என்னபடி நடந்தாங்க? இதெல்லாம் என்ன? அப்ப முந்தின முறைமையின்படி நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவ கர்த்தருக்கு பயந்து இருந்தாங்க. 2வது விக்கிரகங்களுக்கு என்ன செய்து கொண்டாங்க? சேவிக்கிறவர்களாயிருந்தாங்க. நல்ல கவனிங்க. இந்த ஆண்டு கர்த்தரை மட்டும் சேவிப்போம். கர்த்தர் ஒருவரை மட்டும் ஆராதிப்போம். கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முதலிடத்தை கொடுத்து பாருங்க. கட்டாயம் நான் சொல்லுவேன், எந்த தீங்கும் உங்களை அணுகாது. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலையும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்கு உள்ளவர்களாய் இருக்க கூடாதே. தேங்க்யூ லார்ட். பாத்திரத்தில் பங்கு எடுக்கிறீங்களா? கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? அப்போ நீங்க பேய்களுடைய பாத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பானம் பண்ண கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிற நீ குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் இருந்தே அப்படின்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். இது எங்க இருக்கிறாங்க? சபையில தான் இருக்கிறான். லபோதிக்கேயா சபையில இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கிற.
ஒண்ணு குளிராயிரு, இன்னொன்னு எப்படி இரு, அனலாயிரு. நீ அங்க இல்லாம இங்க இல்லாம இருந்த அப்படின்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ரெண்டு மனம், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் என்னவா இருக்கிறான்னா நிலையற்றவனாய் இருக்கிறான். நீதான் முடிவு பண்ணணும். ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? உங்க குடும்பம் எதை சூஸ் பண்ண போகிறது? தேங்க்யூ லார்ட். கர்த்தரை சேவிக்கக்கூடியவங்களாய் இருங்க பிரதர். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க 3 பேர் ராஜாவுடைய தீர்மானத்திற்கு எதிர்த்து பணிந்து கொள்ளாமல் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 60 முழ உயரவும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோனின் மாகாணத்திற்கிற தூரா எனும் சமபூமியில நிறுத்தினான். அப்ப என்ன சொல்றான்? அங்க இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? ராஜா நிறுத்தின சிலையை பிரதிஷ்டைக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கிறான். நல்ல கவனிங்க, எல்லாரும் அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். எவனாலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அந்நேரமே அவன் என்ன செய்யப்படணும் அப்படின்னா எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போடணும். இது ராஜாவுடைய கட்டளை. நல்ல கவனிங்க. தேங்க்யூ லார்ட். அப்போ அந்த இடத்துல இருந்த வாலிபர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா அந்த பொற்சிலையை வணங்க வரலங்க. இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. ராஜாவே, எக்காலம் நாதசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டல தம்புர முதலான சகல கீதவாக்கின் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாயிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் எங்க போடணும்? எரிகிற அக்கினியில போடணும். பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் யூத மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கல. ராஜாவுடைய வார்த்தையே என்ன செய்யல? மதிக்கல. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். Glory to God. இந்த செய்தியை சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். இப்ப ராஜாவுக்கு முன்பாக வருகிறார்கள். அவன் சொல்றாரு, எப்பா உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தாரேன். கடைசியா ஒரு, ஆமா 15வது வசனத்துல அவன் சொல்றான் பாருங்க, நீ பணிந்து கொள்ளாமல் இருந்தனா அந்நேரமே எரிகிற அக்கினி சுவாலையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை ஏன் கைக்கோ தப்புவிக்க போகிற தேவன் யார் என்பதை நான் பார்க்கண்டா. என் கைக்கு உன்னை எவன் தப்பு வைக்க போறான்? தேங்க்யூ. ஒரு சான்ஸ் தர, மறுபடியும் வாசிக்கட்டும். வணங்கலங்க. சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் சேவிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க சொல்லுங்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தரை சேவிக்க கூடியவர்களாய் இருந்தார்கள். எப்படி நிரூபிச்சாங்க? ராஜாவுடைய கட்டளைங்க. எரிகிற அக்கினி ஜுவாலையில போடுகிறது கன்ஃபார்ம். ஆனா ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, எங்களை விடுதலை செய்வதற்கு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அல்லேலூயா அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க உண்மையாகவே தேவனை சேவிக்க கூடியவர்களா இருப்பீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் சொல்லலாம், ஏன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், எந்த தீங்கும் என்னை அணுகாது. ராமேனா அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், அந்த எண்ணெய் சட்டி அவன் சொல்றான், சூளையை சாதாரணமாய் சூடாக்குறதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்குறானா. எத்தனை மடங்குங்க? 7 மடங்கு. தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இவரங்களை தூக்கிட்டு போறாங்க பாத்தீங்களா. ராஜாவுடைய கட்டளை கடுமையா இருந்தபடியினால 7:19 வசனம் 7 மடங்கு என்ன செய்தாங்க? சூடாக்குனாங்க. 20வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அவங்கள கட்டும்படி அவங்கள என்ன செய்றாங்க? இப்ப காலு கையெல்லாம் கட்டுறதுக்கு ராணுவம் தேவையா? சொல்லுங்க. அந்த 3 பேரை காலு கையை கட்டுவதற்கு ராணுவம் தேவையா? அது ராணுவத்திலிருந்து யாரை கூப்பிடுறான்? ராணுவத்தில் இருக்கிற பலசாலியான வீரனை கூப்பிடுறான். கொஞ்சம் யோசித்து பாரு. ஏன்னா இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படி. அவன் சொல்றான், என் கைக்கு எவன்டா, எந்த தேவன் வந்து தப்பு வைப்பார் பார்க்கலாம். சொல்றான், நாங்க ஆராதிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பமே அவனுக்கு என்ன வந்துட்டுன்னா பயம் வந்துருச்சு. யாருக்கு? நேபுகாத் நேச்சருக்கு என்ன வந்துட்டுங்க? பயம் வந்துருச்சு. இவ்வளவு கடுமையான சட்டத்தை நம்ம உண்டாக்கின போதிலும் இவங்க இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்களே, ஒருவேளை அந்த தேவன் இறங்கி வந்து இவங்களை காப்பாத்திட்டா விட்டுறக்கூடாது. கூப்பிடுறா ராணுவத்தை. ராணுவத்தில் இருக்கிற பலசாலிகளை கொண்டு வந்து அவன் கையும் காலையும் கட்டுறான். கொஞ்சம் யோசிப்பார். 21வது வசனத்தில் வாசிச்சீங்க அப்படின்னா, இப்போ அவர்களை கட்டப்பட்டு எரிகிற அக்னி ஜுவாலை நடுவில் என்ன செய்கிறார்கள்? போடப்பட்டார்கள். இப்போ 22வது வசனத்தில் இவங்களை தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்கள அந்த தீ என்ன செய்தான்? புருஷர்களை கொன்று போட்டது. இப்போ இவங்க 3 பேரும் எங்க விழுந்தாங்க அப்படின்னா அக்னி ஜுவாலையின் நடுவே விழுந்தார்கள். இவனை தூக்கிட்டு போனவன் அவுட்டு. அந்த அனல் பட்டு என்ன செய்துட்டாங்க? இறந்துட்டாங்க. இந்த 3 பேரும் அக்னியின் நடுவிலே விழுந்தார்கள். கொஞ்சம் நல்ல அந்த சூழ்நிலைகள் அப்படியே பாருங்க. இப்ப பார்த்தா போட கிட்ட போனவனே செத்துட்டாங்க. ஆனா உள்ள போடப்பட்டவன் உயிரோடு இருக்கிறான். உள்ள போடப்பட்டவன் உயிரோடு இருக்கிறான். பார்க்கிறோம். ஓ தேங்க்யூலா. 4 பேர் ஐயா புருஷர்களை அல்லவா நம்ம போட்டோம். ஆனா நல்லா கவனிங்க. 24வது வசனம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி கேட்கிறான், நம்ம 3 பேர் தானே ஐயா போட்டோம், அது நல்ல டைட்டா கட்டி தானே போட்டோம். இப்ப 4 பேர் அங்க தெரியுறாங்களே, 3 பேரை தானே போட்டோம், இன்னொருத்தர் யாரையா? அவர்தான் உன் நடுவில் இருக்கிற இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருப்பாரேயானால் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒரு சேதமும் வரல, ஒரு சேதமும் வரல. ஹலோ, கர்த்தர் உன் நடுவில் இருக்கும் பொழுது நீ ஒரு தீங்கையும் காணாதிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இந்த நேபுகாத்நேச்சர் அறிந்து கொண்டது என்ன தெரியுமா? அவன் சொல்றான் பாருங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, ஓ glory to God, அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தமது தாசரை விடுவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா
அல்லேலூயா. ராஜாவினுடைய கட்டளையை என்ன செய்தார்கள்? தள்ளினார்கள். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாற்றுவார். தங்கள் காரியங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். பிரதர், நீங்க எப்போ உங்க காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, கட்டாயம் கர்த்தர் அவருடைய தூதனை உங்க நடுவில் அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், நீர் தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நடக்கிற எல்லா இடங்களிலும், நீ அக்கினியில நடக்கலாம், தண்ணீர்ல நடக்கலாம், ஒன்னும் உன்னை சேதப்படுத்தாது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. இன்னொரு சம்பவத்தை காட்டி கொடுக்கிற பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரத்தில் பவுலை கொண்டு போகிறத பார்க்கலாம்ல. பெரிய கப்பல் சேதம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்கணும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் என்ன செய்வார்னா உனக்கு தயவு பண்ணினா, நீ திடமனதா இருன்னு சொல்றாரு. உடனே அவன் தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். 28வது வசனத்துல அவர்கள் கரை சேர்ந்த பொழுது என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ரொம்ப குளிரா இருந்ததுனால நெருப்பை மூட்டி அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நல்ல சூடு காஞ்சிட்டு இருக்கிறான். இவன் விறகை எடுத்த உடனே அந்த நெருப்புல போடும் பொழுது அந்த விறகுக்குள்ள இருந்த வசனம் சொல்லுது, விரியம் பாம்பு அவனை என்ன செய்தான்? அவன் கையை கவ்வி கொண்டது. இப்ப அந்த பாம்பு அவன் கையில தொங்குகிறதை பார்த்த உடனே அங்க இருந்த எல்லாம் தீவார் என்ன செய்தார்கள் பார்த்தீங்கன்னா, இவன் இந்த மனுஷ கொலைபாதகம் தான், இதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, கன்ஃபார்ம். இவனை சமுத்திரத்திலிருந்து தப்பி வந்தும் பழி வாங்கும்படி இவனை பிழைக்க விடாம இந்த விஷப்பூச்சி இவனை தாக்குகிறது என்று சொன்னால் இவன் யார்? இவன் கொலை செய்யப்பட வேண்டியவன். தீர்மானம் பண்ணிட்டான். பவுல் பாருங்க, அந்த பாம்பு கையில தொங்குது, அசால்ட்டா அதை தட்டி விடுறான். கடிச்சிருச்சு இல்லை, தட்டி விடுறான். கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க, இவன் கை வீங்கும், இவன் என்ன செய்திருவான்? செத்துருவான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் 6வது வசனத்தை பாருங்க, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஓ க்ளோரி டு காட். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு சேதமும் வராததுனால யோசிக்கிறான், தேங்க்யூலா. நல்ல கவனிங்க, தேங்க்யூலா. உன்னோடு கூட இருக்கிறவர்கள், சத்துரு உனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது, ஒருவேளை உனக்கு விரோதமாய் சில மனிதர்கள் எழும்பி இவன் எப்போ விழுவான், இவன் எப்போ சாவான் நினைக்கலாங்க. நீ கர்த்தரை சேவிக்கிறவனா இருந்த அப்படின்னா, இப்போ இவன் எப்போ சாவான்னு இருந்தவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் எந்த தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு விரியம்பாம்பு கடிக்குதுங்க,
ஆனா அவனுக்கு என்ன உண்டாகல? எந்த தீங்கும், சத்தமா சொல்ல, உண்டாகல. எந்த தீங்கும் உண்டாகல. காரணம் என்ன? அவன் யாரா இருந்தான் அப்படின்னா தேவனை சேவிக்கக்கூடியவனாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். தேங்க்யூலா. அவருடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது அப்படின்னா தேவன் மேல நம்பிக்கையாயிருந்தேன். சங்கீதம் 91:3 வாசிக்கும் போது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பான். தேங்க்யூலா. 34வது சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறாரா? விடுவிக்கிறான். கர்த்தருடைய தூதன் யாரை விடுவிக்கிறான்பா? கர்த்தரை சேவிக்கிறவனை, கர்த்தருக்கு பயப்படுகிறவனை எந்த தீங்கும் என்ன செய்யாது? அணுகாது. 1 பேதுரு 3:13 வசனம் சொல்லுது, நீ நன்மையை பின்பற்றினா உனக்கு தீமை செய்கிறவன் யார்? உனக்கு நீ நன்மையை பின்பற்றினான், நீ நன்மையை செய்யக்கூடியவனாய் இருந்தா உனக்கு தீமையை செய்கிறவன் யார்? நீ நன்மையை மட்டும் செய்து பார், உனக்கு எந்த தீங்கும் வராது பிரதர். எந்த தீமை செய்கிறவனும் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா உனக்கு விரோதமா செயல்பட மாட்டான். காரணம், தேவனை சேவிக்கிறவனால மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். எல்லாரும் நன்மை செய்ய மாட்டாங்க பாருங்க. யாரை கர்த்தருக்கு பயப்படுகிற, கடவுளுக்கு பயப்படுகிறவன் தாங்க என்ன செய்வான் அப்படின்னா நன்மையை செய்வான். நன்மையை செய்கிறவனுக்கு என்ன இல்லப்பா? சொல்லுங்க, தீமை செய்கிறவன் இல்லை. இப்படி நான் சொல்றேன், தீமை செய்கிறவன் இல்லை. ஒரு தீங்கையும் கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். நன்மையை செய்யுங்க. கர்த்தரை சேவிக்கிறவர்களாய், அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம். நீ கர்த்தரை நான் கிறிஸ்தவன்னு சொல்றதுல பெரிய அடையாளம் இல்லைங்க. நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதுனால தான், கிறிஸ்துவுடைய சுபாவங்கள் உங்களுக்குள் இருந்து வெளியாகிறதுனால தான் நீ கர்த்தரை சேவிக்கிறவே என்கிறத நிரூபிக்க முடியும். நிரூபிச்சு காட்டுங்க. வைராக்கியம் உள்ளவர்களாய் இருங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது சொன்னேன், அவர் வாசம் பண்ண இடம் கொடுங்கள். முதல்ல கர்த்தரை சேவிக்கக்கூடியவர்களாக இருங்க. எந்த தீங்கும் உங்களை என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்க, அணுகாது. 2வது, அவர் வாசம் பண்ண இடம் கொடுங்கள். எந்த தீங்கும் அணுகாது. யாத்திராகமம் 29வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். 29:45 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். சொல்லுங்க, யார் தேவனாயிருப்பேன்? அவர்கள் தேவனாயிருப்பேன். லேவியராகமம் 22வது அதிகாரம் 33வது வசனம், நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக, நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன், நான் கர்த்தர் என்று சொல். ஆண்டவர் ஏன் உங்களை விடுதலையாக்கி அவர் கொண்டு வந்தார் அப்படின்னா, நான் உங்களுக்கு யாராக இருப்பேன்ப்பா? நான் தேவனாய் இருப்பேன். நான் உங்களுடைய தேவனாய் இருக்கும்படி, கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படி விரும்புகிறார். அப்போ கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இடம் கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும்ப்பா? இடம் கொடுக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:23 வசனம். இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, நல்ல கவனிங்க, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். ஓ glory to God. நீங்க தேவனை நேசிக்கிறவர்களாய் இருந்தா மட்டும்தான்ப்பா இந்த பிரசங்கத்திற்கு நீங்க செவி கொடுப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, என் வசனத்தை அவன் என்ன செய்வான்?
கை கொள்ளுவான். யாரு வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ, வசனத்தின்படி யார் நடக்கிறார்களோ, வசனத்தின்படி யார் செயல்படுகிறார்களோ, அடுத்த வார்த்தை சொல்லுது நாங்கள் இருக்கம்மா, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அன்பா இருக்கிறார்னு சொல்லிட்டு நீ அன்பு இல்லாதவனா இருந்த அப்படின்னா கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ண மாட்டார். கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ண மாட்டார். கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறவனால மட்டும்தான் எதை செய்ய முடியும் அப்படின்னா இந்த வசனத்தை கை கொள்ளுவான், வசனத்தின்படி நடப்பான், வசனத்தின்படி செயல்பட ஆரம்பிப்பான். நீ வசனத்தின்படி செயல்பட ஆரம்பிச்சிட்டேன்னா ஆண்டவர் சொல்றாரு நாங்கள் யாரெல்லாம் 3 பேரும் உள்ள வந்துடுவான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் உள்ள வந்துடுவான். எங்க 3 பேரும் உள்ள வந்துட்டா பிரச்சனையே இல்லை பாரு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி இயேசுவனுடைய நாமத்தினால ஜெபித்து அங்கிருந்து பரலோகத்துக்கு போய் அவர் கொடுத்து அங்கிருந்து இயேசு கிட்ட வந்து 3வது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. 3 பேரும் ஒரே ஆளுக்குள்ள இருந்துட்டா என்ன நடக்கும்? உடனே ஹல்லேலூயா, at the same moment உடனே எல்லாமே என்ன செய்யணும் பாருங்க. எப்போ அந்த ஸ்பாட்ல மிராக்கிள் நடக்கும். காலதாமதமே சொல்லுங்க ஆகாது. எப்போ நாங்க 3 பேரும் உனக்குள்ள வாசம் பண்ணிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடு, கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடு. ஓ தேங்க்யூலா. எதற்காக அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் தெரியுமா? எதற்காக வாசம் பண்ண விரும்புகிறார்னா வாசிங்களேன். ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ லார்ட். 57:15 வாசி பாருங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், ஓ தேங்க்யூ லார்ட், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கு, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்கின்ற பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். எதற்காக வாசம் பண்ணுகிறார்? உங்களுடைய ஆவி எதை குறித்து, எந்த சூழ்நிலையினால நீங்கள் நொறுங்கினவர்களாய் நொறுங்குண்டவர்களாய் இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னா அந்த நொறுங்குண்ட ஆவிய, பலனற்று போன உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்துவதற்கு நான் என்ன செய்யறது அப்படின்னா நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ரோமர் 8:9 வாசிக்கும்போது நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவர்களாய் நடக்க மாட்டீங்க. அவர் உங்களுக்குள் வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் யாராக இருப்பீர்களா? ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்களா? யாராக இருக்கிறீங்க? நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது எங்க வேதம் சொல்லுது, மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர், the same spirit. எந்த மாற்றமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்துட்டார்னா வேதம் சொல்லுகிறது உங்களுடைய சரீரத்தையும் உயிர்ப்பிப்பாரா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. என்ன செய்யப்படுகிறதுப்பா? உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த தானியேலின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தேவனை அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுனதுனால
அவன் என்ன செய்தான் தெரியுமா? 30வது வசனத்துல, பின்பு ராஜா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோனின் தேசத்துல உயர்த்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில் ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசினார்ல, உங்களை உயர்த்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை சேவிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாசம் பண்ணுவதற்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வாழ்க்கையில உயர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 3 வாலிபர்கள் இடம் கொடுத்தார்கள் தேசத்துல. வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் தேசத்திலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? உயர்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் அதுக்காக தான் பிரித்தெடுத்தார். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்களும் நானும் யாருங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். அதில் உங்களை மட்டும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து உங்களை தெரிந்தெடுத்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறாருன்னா there is a purpose behind your calling. உங்களுடைய அழைப்பிற்கு முன்பாக ஒரு பர்பஸ் இருக்கு பிரதர். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அந்த குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்தார். தேங்க்யூ லார்ட். அதுல இருந்து நீங்க யாரு அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. இந்த உணர்வு வரணும், இந்த உணர்வு வரணும். நீ பிரித்தெடுக்கப்பட்டவ அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜீவியத்தை நீ வாழ்ந்து காட்டணும். தேங்க்யூலா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கணும். அன்னைக்கு தான் அக்கா பிள்ளைக்கு கல்யாணம். நாம் போகலன்னா எப்படி பாஸ்டர் இருக்கும்? நீ போனாலும் போகலனாலும் அந்த பிள்ளை தாலியை கட்டும். நமக்குள்ள என்ன நினைப்புனா, நாம் போகலாம் கல்யாணமே நின்றுரும் பாருங்க. எத்தனை கல்யாணம் நின்றுருக்கு தெரியுமா? தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுது, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். போக வேண்டாம்னு சொல்லலை, ஆலயத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போ. ரொம்ப முக்கியம். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16, 17 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6, 16, 17 வாசித்து பாருங்க. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்க யாராயிருக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க யாராயிருக்கிறீங்கப்பா? நீ தேவனுடைய ஆலயம். அடுத்த வசனம் சொல்லுது, ஆனபடியா நீ அவர்கள் நடுவிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், நீ அவர்களை விட்டு பிரிந்து போய். நான் கல்யாணத்துக்கு வரேன், இல்லைன்னா கல்யாணத்துக்கு முதல் நாளே போய் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு வந்துருங்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாரு. பிரியாணி போயிருமா பாஸ்டர்? பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா யோசிங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நான் உங்களுக்குள்ள சொல்லுங்க வாசமா இருக்கிற ஆலயம். நீ ஒரு ஆலயம். நீங்க இப்ப டிராவல் பண்றீங்க. நீங்க எந்த இடத்துல போய் நிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார்ல. இப்ப அக்கா கேட்கிறா, நீ வரமாட்டேன்லாம் நினைச்சேன், சர்ச்சைக்கெல்லாம் போவேன்னு நினைச்சேன். அது எப்படிக்கா? நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு வராம நான் இருப்பேனா? உள்ள இருக்கிற ஆண்டவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுவாரா? சொல்லுப்பா. துக்கப்படுவார்ல. தேவன் உனக்குள் உலாவி உன் தேவனா இருப்பதற்காகத்தான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரிந்து போய் வாழு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்க என் ஜனமாய். அப்போ கர்த்தர் நம்ம நடுவில்
வாசம் பண்ண விரும்புகிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருமா? உபாகமம் 23:24. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் உங்களை விட்டு போய்விடாதபடிக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏமா 14, உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். எல்லாரும் தயவு செய்து எடுங்களேன், எல்லாம் எடுங்க வசனத்தை எடு. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஏன் உங்க கூட இருக்கிறார்னா, ஏன் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக. 2, உங்க சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்க, உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லி கேளுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்ப ஏன் உங்களுக்குள்ள உலாவுகிறார்? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நான் அவர்களுக்குள் உலாவி அவருடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நீ தேவனுடைய ஜனமாய் இருக்கிறதுனால கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். காரணம், நான் உனக்குள் இருக்கிறேன். ஆமெனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் ஏன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு? உங்களை ரட்சிக்க, உங்க சத்துருக்களை உங்க கையில ஒப்பு கொடுக்க. ரைட்? ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஹலோ, அவர் உன்னை விட்டு போயிடக்கூடாது. உன்னோடு கூட தங்கி இருக்கிறவர், உன் நடுவில் இருக்கிறவர் உன்னை விட்டு போய்விடக்கூடாது. அவர் எதை கண்டு போய்விடுகிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு அசுத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிறதுனால, நம்ம நிற்கக்கூடாத இடத்துல நிற்கிறதுனால, போகக்கூடாத இடத்துல போகிறதுனால கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, உனக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆயிடுவார். நம்ம நினச்சிருப்போம், கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பேன்னு சொன்னாரே, 2025 ஆண்டு நம்மளோடு கூட இருப்பார்னு சொன்னாரே, சத்துருக்கள் எல்லாம் வந்துட்டான், தலையை மொட்டை அடிச்சிட்டான். ஓ தேங்க்யூலா. இவனுக்குள்ள ஒரு எண்ணம், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறா அப்படின்னு எழுந்திருக்கிறான். அவனை விட்டு கர்த்தர் போய்விட்டார். சத்துருக்கள் என்ன செய்தார்கள்? அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கட்டப்பட்டவனாய். Glory to God. தேவன் அவனோடு கூட இருக்கிறது வரை அவனை மேற்கொள்ள ஒருவனாலும் முடியாது. காரணம், யார் இருக்கிறா? கர்த்தர் அவனோடு இருக்கிறாருங்க. சின்ன ஒரு அசுத்தம் தான், தேவன் இருக்க முடியல. லிசன், நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பாளையத்தில் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? அதை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் அப்படின்னா உங்களுடைய ஃபீலிங்ஸில் தெரியும் பாருங்கள். ஒரு ப்ரெசன்ஸ் உங்களோடு கூட இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த ப்ரெசன்ஸை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் கூட இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க. உடனே அந்த நேரத்தில் இசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் துக்கப்படாதபடி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியத்தை கண்டு துக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நான் திட்டமாக தீர்க்கமாக சொல்கிறேன், இந்த ஆண்டு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இப்போ இருக்கிற இந்த நிலைமை மாறும். 1000 மடங்கு
1000 மடங்கு நீ வித்தியாசத்தை காணப்போகிறாய். இது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் இருங்க. அவர் வாசம் பண்ண இடம் கொடுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழுங்க. கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். எந்த தீங்கும் உன்னை அணுகாது. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் அழைத்த தேவனீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. அழைத்த அழைப்பிற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்தும், எங்களை உருவாக்கும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதித்திருப்பா. எங்கள் எல்லைகளை கர்த்தர் ஆண்டவரை விரிவாக்குகிறதற்காக நன்றி அப்பா. திரளான சின்னங்களை கர்த்தர் இந்த இடத்துல நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். சபை பக்தி விருத்தி அடைந்து வளரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சபை வளருவதற்கு நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. கடந்து வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இப்பொழுது இருக்க நிலை மாறப்பட்டு 1000 மடங்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.